கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு? அடவாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு? பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடிபூமி பந்தை விட்டி வந்த புல்லில் ஆனந்தம். வெயிலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம். அடமழையில் கூட சாயம் போகா வானவில் ஆனந்தம். வாழ்வில் நூறானந்தம், வாழ்வே பேரானந்தம். பெண்ணை அறையெழுதும் சுயசரிதம், அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம். பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. வரவேற்புரையை தொடங்குகின்றேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். மரங்கள் என்பவை காற்றின் பிறப்பிடம், தூய்மையின் இருப்பிடம். இந்த சிறப்பான மரம் நடும் விழாவை இன்று நம் பள்ளியில் கொண்டாடுவது நம் அனைவருக்கும் பெருமை. ஆள் போல் வளர்ந்து நிழல் தரும் விருட்சமாக நம் அனைவரையும் பாதுகாத்து நிற்கும் நம் பள்ளி முதல்வர் திருமதி ஜெயஸ்ரீ வெங்கட்ராமன் அவர்களை பெருந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். முழுவதும் பயன்படும் வாழை மரம் போல தங்களை முழுவதும் அர்ப்பணித்துக் கொண்ட எங்கள் பள்ளியின் ஆசிரியர்களை மனமகிழ்வுடன் வரவேற்கிறேன். மரம் நடுவதையே தம் வாழ்வின் லட்சியமாக கொண்ட நம் சிறப்பு விருந்தினர்
திரு பசுமைமூர்த்தி ஐயா அவர்கள் நம் பள்ளியின் சிறப்பு விருந்தினராக அமைந்தது நம் அனைவருக்கும் பெருமை. இவர் கிட்டத்தட்ட 8 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு பல்வேறு அமைப்புகளிடமிருந்து 184 விருதுகளை பெற்றுள்ளார். இத்தகு பெருமைகளை கொண்ட திரு மூர்த்தி ஐயா அவர்களை நம் பள்ளியின் சார்பில் வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறேன். இறுதியாக எப்போதும் பூத்து குலுங்கும் பசுமை மாறா மரங்களைப் போல் மலர்ச்சியுடன் இருக்கும் என் இனிய மாணவர்களை இந்த விழாவிற்கு வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறேன். மரங்களை நட்டு இந்த உலகிற்கு குளிர்மையூட்டும் நம் பசுமைமூர்த்தி ஐயாவிற்கு என் கவிதை மூலம் குளிர்மையூட்ட ஆவல். உதிரும் இலை கூட உன்னிடம் கதைகள் பேசும், துளிரும் துளிர்கள் கூட உன்னிடம் கவிகள் பாடும், வானிருக்கும் மலை துளி கூட உன் சம்மதம் பெற்றே தரை சேரும், உன்னை கடக்கும் அனல் காற்றும் தென்றலாய் மாறிப்போகும். கார்காலத்தில் கார் மேகங்களை கட்டி அணைத்து கரை புரள நீரோட செய்தாய், முன்பனி காலத்தில் எப்பனி இருப்பினும் விட்டு உன்பனி ரசிக்க செய்தாய். Now I request our principal ma'am to honor Pasumai sir with the honorable shawl. சென்னை மாவட்ட கல்வித்துறை முதன்மை அதிகாரி அவர்கள் மூலமாகவும் சுற்றுச்சூழல் பாதுகாவலர் மூலமாகவும் இன்று நமது பள்ளியை தேர்வு செய்து 25 மரக்கன்றுகள் நட என்னிடம் ஆணையிட்டார்கள். அதன் மூலம் நமது பள்ளியில் இன்று மரநட விழா ஃபங்க்ஷன் நம்ம நல்ல முறையில் செய்து கொண்டோம். எங்களுடன் சேர்ந்து நல்ல மாணவிகள் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு மரங்களை நட்டிங்க. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் ரொம்ப நாளுக்கு நாள் வெப்பம் அதிகரித்து கொண்டே போகிறது. காரணம் என்னன்னா மரங்கள் இல்லை. கொஞ்சம் இருந்த மரங்கள் எல்லாம் வெட்டி வீழ்த்தி விட்டோம். இனி வரும் காலங்கள் நீங்கள் வருங்கால தலைமுறைகள் உங்களுக்கு எது முக்கியம் என்றால் மரம் தான் முக்கியம். அந்த மரத்தை நீங்கள் இன்று நமது பள்ளியில் நீங்கள் நட்டு உள்ளீர்கள். ஆனால் இந்த மரத்துக்கு ஒவ்வொருத்தரும் 2 பேர் நீங்கள் எடுத்து அதுக்கு தண்ணீர் ஊற்றி வளர்க்க வேண்டும். நீங்கள் இந்த பள்ளியை விட்டு சென்றாலும் நாளை நீங்கள் வரும்போது நான் நட்ட மரம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு இந்த மரத்தை நீங்கள் தண்ணீர் ஊற்றி வளர்க்க வேண்டும். அது மட்டும் அல்ல, நீங்கள் உங்கள் வீட்டில் போயிட்டு உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி நீங்கள் ஒரு மரத்தை உங்கள் வீட்டில் வளர்க்கணும். அதான் என்னுடைய கொள்கையாக நான் ஒவ்வொரு பள்ளியிலும் நான் இதை சொல்லிக்கொண்டே வருகிறேன். இது வரைக்கும் நான் தமிழ்நாடு முழுவதும் 42 பள்ளிகளில் நான் நட்டிருக்கேன், மரம் நட்டிருக்கேன். அது ரொம்ப பெருமையா இருக்கிறது. உங்களை போல நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்த்து கொண்டு வருகிறேன். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு பள்ளியிலையும் நான் நடும்போது அவங்க வீட்லேயும் போய் நடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் கால் பண்ணுவாங்க. ஏன்னா எப்படின்னா நம்ம மட்டும் நடுறது அது பிரயோஜனமே இல்லை. மரம் நம்மளுக்கு தமிழ்நாடு முழுவதும் மரம் நிறைய இருந்தால் தான் இந்த பூமியை நல்லா குளிர வைக்க முடியும். பூமி குளிர வைத்தால் நம்மளுக்கு என்ன ஏற்படும்? எந்த ஒரு வியாதியும், வெப்பத்தினால் வர வியாதி, எந்த ஒரு வியாதி நம்மளை அணுகாது. ஆனா நீங்க சின்ன ஒரு பிளேஸ் கிடைச்சா கூட அதுல ஒரு மரத்தை நட வேண்டும். உங்க பேரண்ட்ஸ்ட நீங்க சொல்லணும், நம்ம பள்ளியில நடுற போல நம்ம வீட்லயும் ஒரு மரம் நடணும். நம்ம வளர அந்த மரமும் நல்ல பெரிய அளவுல வளர்ந்து நிற்கும். மரம் இல்லைன்னா நம்ம மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ அருகதே இல்லை. காற்றை கூட காசு கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம தள்ளப்பட்டு விட்டோம். எப்படின்னா ஆக்சிஜன் எங்கேயுமே இல்லை, எல்லாமே மரமே இல்லையே. அப்போ எப்படி ஆக்சிஜன் உருவாக்கும்? அதனால எப்படின்னா அசுத்தமான காற்றை மரத்தை சுவாசித்துக் கொள்கிறது. அது நல்லா புரிஞ்சுக்கிற மாணவிகளை நான் சொல்ல வேண்டிய கருத்து, நம்ம எப்படின்னா அசுத்தமான காற்றை சுவாசி கொண்டு தூய்மையான காற்றை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரத்தை நாம் வளர்க்க பிரயாசம் பண்ண வேண்டும். நம்மளுக்கு காய், கனி, இருப்பிடம், உடை, உணவு எல்லாம் தரக்கூடிய அந்த மரத்தை நம்ம மறந்து விடுகிறோம். எப்படின்னா மரத்தை நடுறதுக்கு நம்ம மறந்து விடு. கவிஞர் வைரமுத்து சொல்வது போல எப்படின்னா மறந்தான் மனிதன் மரத்தை நட மறந்தான். அப்படி இல்லாமல் நமது பள்ளி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க அனைவரும் வரந்தான் சொல்லி ஒவ்வொரு வீட்லையும் நீங்க மரத்தை வளர்க்க பிரயாசம் பண்ண வேண்டும் என்று நான் சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த இந்த ஸ்கூல் பள்ளி நிர்வாகி மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களோடு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போனது
அணில் வளர்த்தேன் ஓடி போனது, மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்தது என்றார் டாக்டர் அப்துல் கலாம். அக்கூற்றினை மெய்ப்பிக்கும் வகையில் எங்கள் பள்ளி வளாகத்தினை பசுமை நிறைந்ததாக மாற்ற பல மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தின் விதையாக இருந்து இந்த விழாவினை துவங்கி வைக்க எங்கள் பள்ளிக்கு வருகை தந்து விழாவினை சிறப்பித்த பசுமை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். ஸ்மால் கேதரிங், நாட் ஈவன் அ ஃபார்மல் கேதரிங், ரொம்ப இன்ஃபார்மலாக சேர் போட்டு அப்படியெல்லாம் இல்லாமல் டக்குன்னு ஒரு குவிக் கேதரிங் for us to understand that the kind of work that people like Pasumai Murthy Ayya have done is really important for all of us. நம்ம வந்து பழத்தை எடுத்து சாப்பிட்றது நம்ம ரொம்ப ஈஸியாக we become consumers. We are a consumeristic society. கன்சியூமர்னா என்ன? வாங்கி கடையில் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம do we create something? Are we producing something? No, we aren't doing that, right? But things like what he said today are a very small way in which we can contribute, and it is very easy to maintain one tree if only we have the mind power and will power to do that. ஒரு மரத்துக்கு ஒரு தினம் ஒரு தண்ணி ஊற்றி வளர்க்குறது அவ்வளோ கஷ்டமான வேலை இல்லையா? So going ahead, like sir said today, see if you can celebrate your birthdays and your special days by bringing in a tree or a plant to school. Instead of spending it on unnecessary things, we will see if that tree or plant can be planted somewhere, so that after 10 years, 20 years, when you come back to school, it will be a big tree. Then you can say, idu na natta maram, idu annikku na natta, adu ivlo perusa irukku. It will be something that will be here for ages to come. Okay? If we finish off all the space inside the school, we'll go to the neighborhood. We'll find out streets in the neighborhood which are very hot, and we will see if we can try and plant trees there also. Right? Thank you, children.